லங்ஸில் ஃப்ளூயிட் இருந்தால் ஹார்ட் ஃபெயிலியரா? வாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ லங்ஸில் ஃப்ளூயிட், நுரையீரலில் நீர் கூத்துட்டு இருக்கிறது, இது எதனால் வருது? ஸோ லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், இடது பக்கம் இருக்கிற ஹார்ட் வீக் ஆனாலோ இல்லை ரொம்ப பிபி அதிகமானாலோ அந்த ரத்தம் நுரையீரலே தங்கிடும். ஸோ அதுலேருந்து நீர் வெளியில் நுரையீரலை சுற்றி நீர் கோத்துக்கும். ஸோ இது ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோட வெளிப்பாடு. ஸோ இதனால் பேஷண்ட்டுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும், ஃப்ளாட்டாக படுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தேவை. டயூரெட்டிக்ஸ்னு ஒரு மருந்து கொடுப்போம், யூரினில் நீர் வெளியேற மாதிரி ஒரு மருந்து. ஸோ அதை கொடுத்து ஸ்லோவாக யூரினில் நீர் வெளியேற அந்த லங்ஸில் இருக்க ஃப்ளூயிட் கம்மியாயிடும். ஸோ இதுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் இந்த வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் இல்லைனா இன்வேசிவ் வென்டிலேட்டர் கொடுத்து வேகமாக காற்றடிக்கிறதுனால அந்த நுரையீரலில் இருக்க நீர் வெளியேறி ரத்தத்தில் கலந்து யூரினில் வெளியேறிடும். ஸோ இது ஒரு சீரியஸான கண்டிஷன், அக்யூட் பல்மனரி எடிமான்னு சொல்லுவோம். இது ஹார்ட் ஃபெயிலியர்னால தான் வரும். இதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படும்.